ராமண்ணாவை தூக்குல போடுறாங்க போடல, அத பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. நமக்கு இருக்க ஒரே பிரச்சனை அந்த பிருந்தா உயிரோடு இருக்கிறது தான். அவ செத்தாதான் நம்ம 2 பேருமே நிம்மதியா இருக்க முடியும். நீங்களும் இந்த கண்டத்துல இருந்து தப்பிக்க முடியும். ஐயோ அமர், ஹலோ சொல்லுங்க. ராணி, போன் அட்டெண்ட் பண்ண உனக்கு இவ்வளவு நேரமா? சமையல் பண்ணிட்டு இருந்தேன். சொன்ன வேலையை விட்டுட்டு இப்படி தலை சுத்தி இங்க பாரு ராணி, நீ என்ன செய்வேன்னு தெரியாது. இன்னும் 24 hours உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள இந்த பிருந்தாவோட கதையை நீ முடிச்சே ஆகணும். அது வந்து சார், நோ, நடுவில் எதுவும் பேசாத. உன்னோட எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை. நான் சொல்றதை மட்டும் கேளு, நான் சொல்றதை மட்டும் செய். ஏதாவது செய், ஆனா பிருந்தா சாகணும். அவ செத்துட்டாங்கிற செய்தி மட்டும் நீ எனக்கு சொன்ன, அடுத்த செகண்ட் உள்ள அக்கௌண்ட்ல 25 லட்சம் ரூபாய் கிரெடிட் ஆயிடும். ஓகே? ஓகே சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உனக்கு எந்த ஆபத்தும் வராம என்னுடைய பிலிப்பைன்ஸ் பிரான்ச்க்கு அனுப்பி வைக்கிறேன். ஆனா இந்த அட்டெம்ப்ட்ல மட்டும் நீ ஃபெயிலியர் ஆன, நான் உன்னை மறந்துடுவேன். வேற ரூட்டை செலக்ட் பண்ணி தேவைப்பட்ட அந்த ராமண்ணா வீட்டு மேல பாம்பு கூட போட்டு பிரச்சனை இமீடியட்டா சால்வ் பண்ணிடுவேன். ஆனா எது பிசிறு தட்டி சிக்கிடக்கூடாதுன்னு நான் உன்னை நம்பிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீ சொல்லப்பன, அப்புறம் நான் இதை பத்தி கவலையப்பட மாட்டேன். நான் செய்ய வேண்டிய செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். சோ இது நான் உனக்கு கொடுக்கிற லாஸ்ட் சான்ஸ். இதை நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா உனக்கு 25 லட்சம். மிஸ் பண்ணிட மாட்டேன்னு நினைக்கிறேன். உன்னோட கால்க்கா வெயிட் பண்ற ராணி. கண்டிப்பா சார். பாய். ஷோ